ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அட்டவணைகள் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சில பிக்சர்ஸ் மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணால் போதும். ஈஸியாக எப்போ கேட்டாலும் சொல்லிடலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ தற்போது உள்ள அட்டவணையோட எண்ணிக்கை 12 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஒன்றுக்கும் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் அட்டவணை பாருங்கள். இதுக்கு நான் என்ன பிக்சர் வைக்க சொல்லுவோம்னா, 1ஆம் நம்பர் பார்க்குறதுக்கு பென்சில் இல்லைனா பேனா மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த பென்சில் பேனா எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த முதல் அட்டவணை எதை பற்றி சொல்லணும்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தினுடைய எல்லைகளை பற்றி சொல்லும். ஸோ இந்த மேப்லெலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மேப்பில் என்னென்னா ட்ராயிங் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். இந்திய மேப்பு, தமிழ்நாடு மேப்பு. அதை பென்சில்ட்டோ பேனாட்டோ படம் வரைஞ்சிருக்காங்க, எல்லைகளை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எல்லைகள் பற்றியது. ரெண்டாவது அட்டவணை பாருங்கள். அந்த உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுலே உயர்ந்தபட்ச பதவியில் உள்ளவங்களுடைய ஊதியம் மற்றும் படிகளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? இதுக்கு ஏன் வாத்து அப்படின்னு சொல்லி பிக்சர் கொடுத்துருக்கேன்னா, 2ஆம் நம்பரை பார்க்குறதுக்கு வாத்து மாதிரியே இருக்குது. அந்த 2ஆம் நம்பரில் வாத்து மாதிரியே படம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இது வாத்துக்கும் இந்த ஊதியம் மற்றும் படிகளுக்கும் என்ன ரிலேட்டட் இருக்குது அப்படின்னா, அதாவது வாத்து படி மேலே ஏறி போய் ஊதியம் சம்பளத்தை வாங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2வது அட்டவணை ஊதியம் மற்றும் படிகளை பற்றினது சொல்லுது. அதுக்கான படம் என்னென்னா வாத்து. 3வது அட்டவணையை பாருங்கள். 3வது அட்டவணை பார்க்குறதுக்கு 3ஆம் நம்பர் அரை இதயம். நான் இதயம் மாதிரி பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, பார்க்குறதுக்கு அரை இதயம் மாதிரியே இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பதவியேற்பு மற்றும் உறுதிமொழிகளை பற்றி சொல்கிறது தான் இந்த 3வது அட்டவணை. சரிங்களா? இப்போ பதவி ஏற்கும் போதோ உறுதிமொழி பண்ணும்போதோ என்ன பண்ணணும்னா, முழு மனதோடு பண்ணணும், அரை இதயத்தோடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. முழு மனதோடு பண்ணணும், அரை இதயத்தோடு பண்ணக்கூடாது. ஸோ 3ஆம் நம்பர் அரை இதயம் மாதிரி இருக்கிறதுனால அதை ஈஸியாக யோசிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், 4வது அட்டவணை. 4வது அட்டவணை எதை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்கிறது தான் 4வது அட்டவணை. சரிங்களா? இதுக்கான படத்தை பாருங்கள். அதாவது படகுல உள்ள திரைச்சீலை அப்படின்னு போட்டிருப்பேன். அந்த 4ஆம் நம்பரை பார்த்தீங்கன்னா அந்த திரைச்சீலை மாதிரியே சேஃபில் இருக்கும். சரிங்களா? எதுக்கு சார் இதுக்கும் அதுக்கும் லிங்க் அப்படின்னா, படகுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் ஆளை ஏற்றிட்டு போக முடியும். அதுக்கு மேலே ஏற்றினோன்னா படகு கவுந்துரும். அதே மாதிரி தான் ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். ஸோ இது எதை பற்றி சொல்லுதுன்னா, 4வது அட்டவணை ராஜ்யசபா உறுப்பினரின் எண்ணிக்கையை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத ஈஸியாக யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 5வது அட்டவணை. 5வது அட்டவணைக்கு என்ன பிக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டில் முள் இருக்குது பார்த்தீங்களா, கொக்கி மாதிரி, அது யோசிச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேட்டட் அப்படின்னா, இந்த 5வது அட்டவணை எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, பழங்குடியினருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லும். சரிங்களா? பழங்குடியினர் கஷ்டப்படுறவங்க, அவங்கள என்னென்னா அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதை வச்சு மேலே தூக்கி விடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர் கொக்கி மாதிரியே இருக்குது அப்படிங்கிறனால அதை வச்சு ஈஸியாக யோசிச்சுக்கோங்க. அடுத்து 6வது அட்டவணை பாருங்கள். 6வது அட்டவணைக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஏடிஎம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த ஏடிஎம் ஸ்குவாடுங்கிறது ஒரு 4 மாநிலத்தை குறிக்கும். அந்த 4 மாநிலத்தில் உள்ள பழங்குடியினருடைய நிர்வாகம் தொடர்பான செய்தியை பற்றி சொல்ல தான் 6வது அட்டவணை. இப்போ ஏடிஎம் ஸ்குவாடில் 4 இது என்ன அப்படின்னா, ஏ ஃபார் அஸ்ஸாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா, திரும்ப ஒரு எம் ஃபார் மிசோரம். இந்த 4 மாநில பழங்குடியினருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது தான் 6வது அட்டவணை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 7வது அட்டவணை. 7வது அட்டவணைக்கு கோடாரி மாதிரி படம் பிக்சர் கொடுத்துருப்பேன். பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்க்குறதுக்கு கோடாரி மாதிரியே இருக்கிறதுனால அந்த கோடாரியை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த 7வது அட்டவணை எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகார பட்டியலை பகிர்ந்தளிக்கிறது, அதை பற்றி சொல்லுது. சரிங்களா? இதுக்கும் கோடாரிக்கு என்ன சம்மந்தம்னா, இப்போ கோடாரியை வச்சு ஒரு மரத்தை வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிளக்கும்? 2ஆக பிளக்கும். ஸோ ஒன்று மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க, இன்னொன்று மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக யோசிச்சுக்கோங்க. அடுத்தது
எட்டாவது அட்டவணை. எட்டாவது அட்டவணைக்கு வந்து மணற்கடிகாரத்தை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த எட்டாவது அட்டவணை எதை பற்றி சொல்லும்னா, அதாவது அலுவலக மொழிகளுடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லது தான் எட்டாவது அட்டவணை. இதுக்கும் அந்த மணல் கடிகாரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் மொழிகள் வந்து எவ்வளோனா ஏறத்தாழ மொழிகள் காணப்படுது, 1600க்கு மேலே காணப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு மொழிகள் இருந்தாலும் அலுவலக மொழிகளாக எட்டாவது அட்டவணையில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு வந்தபோது 14 மொழிகளாகவும் தற்போது வந்து எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகளும் இருக்குது அப்படின்னு இருக்காங்கண்ணே. அப்போ 1600க்கு மேலே 6000க்கு மேலே மொழி இருக்குது அப்படின்னாலும் அதை ஃபில்ட்ரு பண்ணி, அதாவது வந்து மணல் கடிகாரம் ஃபில்ட்ரு பண்ணி 22 மொழிகளை மட்டும்தான் எட்டாவது அட்டவணையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எட்டாவது அட்டவணை அலுவலக மொழிகள் பற்றியது. அடுத்தது 9வது அட்டவணையை பாருங்கள். 9வது அட்டவணைக்கு 9ஆம் நம்பர் பார்க்குறதுக்கு விசிறி மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ 9ஆம் நம்பர் பார்க்குறதுக்கு விசிறி மாதிரி இருக்கிறதுனால விசிறியை வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும் நில சீர்திருத்தம் பற்றியது தான் 9வது அட்டவணை. சரிங்களா? எதுக்காக விசிறியை வச்சுக்கோம்னா, இப்போ ஜமீன்தார்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம கிராமத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, நிலத்தை சீர்திருத்தும் போது என்ன ஒரு விவசாயி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு சேரில் உட்காந்து விசிறிகிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த இது வந்து விசிறியை வந்து வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9வது அட்டவணை ஜமீன்தாரி ஒழிப்பு மற்றும் நிலச்சீர்திருத்தம் பற்றியது. சரிங்களா? அடுத்தது 10வது அட்டவணையை பாருங்கள். இந்த 10ஆம் நம்பர் 1 வந்து பேட்டு மாதிரியும் 0 வந்து பந்து மாதிரியும் இருக்குது. ஸோ பேட்டு பாலு அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்கண்ணே. இந்த 10வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் மற்றும் தகுதி இழப்பு பற்றி சொல்லுது. சரிங்களா? இதுக்கும் பேட்டு பந்துக்கும் என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்சி தாவிடுவாங்க. அதாவது வந்து என்னென்னா லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு பவுலிங் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? அப்படி போனால் அவங்கள டீமை விட்டே தூக்கிடணும், தகுதி இழப்பு செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. கட்சி தாவிட்டோம்னா தகுதி இழப்பு பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அதுக்காக தான் 10ஆம் நம்பர் கிரிக்கெட் பேட் அண்ட் பால். சரிங்களா? அடுத்தது 11வது அட்டவணையை பாருங்கள். 11வது அட்டவணையில் அந்த 11வது நம்பருக்கு கீழே ஒரு அடிக்கோடு போட்டிங்கன்னா நம்ம தமிழ் எழுத்து பா அது மாதிரியே இருக்கும். சரிங்களா? பா மாதிரியே இருக்கும். அதனால் பான்னு கற்பனை வச்சுக்கோங்க. இந்த 11வது அட்டவணை எதை பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கள் பற்றியதுன்னா பஞ்சாயத்து அதில் உள்ள துறைகள் பற்றியது தான் 11வது அட்டவணை அப்படிங்கிறத ஈஸியாக வச்சுக்கோங்க. ஸோ 11ஆம் நம்பரு கீழே ஒரு கோடு போட்டோம்னா பா மாதிரியே இருக்குது, பஞ்சாயத்து பற்றியது அப்படிங்கிறத ஈஸியாக வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் 12வது அட்டவணை. 12வது அட்டவணையில் அந்த பிக்சரை பாருங்கள். அந்த ஒரு லேடி நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஜென்ஸ் வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணுறதுக்கு பூ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்கண்ணே. 1ஆம் நம்பர் வந்து அந்த லேடின் மாதிரி யோசிச்சுக்கோங்க. 2ஆம் நம்பர் இருக்கு இல்லையா 12ல், அந்த 2 வந்து முட்டு போட்டு பூ கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. இது எதை பற்றினது அப்படின்னா, 12வது அட்டவணை நகராட்சிகள் பற்றியது. நகராட்சி எப்படி இருக்குது, அதனுடைய துறைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் 12வது அட்டவணை. இதுக்கும் இந்த லவ் ப்ரொபோசல் இந்த பிக்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அதாவது இந்த பறந்து வந்து முட்டு போட்டு பூ கொடுக்குறது அது எல்லாமே கிராமத்துலேயோ மற்ற இடத்துலையோ பண்ண மாட்டாங்க. இது எல்லாம் எதில் பண்ணுவாங்க? சிட்டிக்குள்ளே தான் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. பைக்கில் இருந்து ஜம்ப் பண்ணி கொடுப்பாங்க, முட்டு போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க? சிட்டிக்குள்ளே தான் பண்ணுவாங்க. ஸோ சிட்டினாலே நகரம்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 12வது அட்டவணை நகராட்சிகள் பற்றியது அப்படிங்கிறத ஈஸியாக யோசிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு வாட்டி வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், ஏன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு 4 அட்டவணையாக கேட்குறேன். அதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து ஆன்சரை சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாம். 3வது அட்டவணை எதை பற்றியது? 3வது அட்டவணை எதை பற்றியது? அது முதல் கேள்வி. அதுக்கப்புறம் 9வது அட்டவணை எதை பற்றியது? அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 10வது அட்டவணை எதை பற்றியது? அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 11வது அட்டவணை எதை பற்றியது? இதுக்கெல்லாம் நீங்கள் கமெண்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ வந்து வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஈஸியாக நான் இன்னும் ஒரு ஷார்ட்கட்டை வச்சு பார்க்கலாம். ஓகே, பாய் நண்பர்களே, வணக்கம்.